ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். நிறைய இருக்கவற்றை பேசுறதுக்கு வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், அதாவது தீவிரவாத தாக்குதல் சம்பவம் பெஹல்காம்ல நடந்திருக்கு. என்ன நடந்தது? ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவர்கள், நீங்க முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்லி சுட்டாங்க அப்படின்னும், நீங்க வந்து முஸ்லீமா இந்துவான்னு செக் பண்ணி சுட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் அங்க இருந்த அந்த சுற்றுலா பயணிகள், அதை பார்த்த சுற்றுலா பயணிகள், பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள்லாம் சொல்றத வந்து நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே என்ன நடந்தது? இது வந்து ஒரு மதம் சார்ந்துதான் இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதா? இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான். இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து இருக்கிற ரிப்போர்ட்டை வந்து டைரக்டா ரிப்போர்ட் பண்றது வந்து தப்பு ஆயிடாது. முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு எதற்காக உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதத்திற்காக தான் உருவாச்சு. இதுல வந்து சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது நாடு பிரிச்சு கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறமா திருப்பி அந்த லேண்ட்ல இருந்து ஆக்குபை பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒரு இடத்த புடிச்சு வச்சுக்கிட்டு, அந்த இடத்த காஷ்மீர்ன்ற ஒரு இடத்த வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 75-80 ஆண்டுகளாக ஒரு நாடு தன்னுடைய எக்கானமியை வந்து அந்த ஒரு பகுதியை வைத்துக்கொண்டே, அதற்கு எதிர்ப்பு வைத்துக் கொண்டே ஓட்டுகிறதுன்றது பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அந்த மத எதிர்ப்பு இல்ல மத வெறி அப்படிங்கிறது வந்து இப்ப இன்னைக்கு நேரத்துக்குலாம் இல்ல, காலகாலமா நடந்துட்டு தான் வருது. இதை வந்து பங்களாதேஷ் போர் போது நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப ரீசெண்டா வந்து இது நம்ம வாழுது 2025 மேடம். ஸோ இருந்தாலும் இப்பவும் அது அடங்கல. ஸோ கிட்டத்தட்ட அது 1947 ஆகஸ்ட் 14ன்னா பரவாயில்ல. சோ இது 2025 ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி திருப்பி அதே பிரச்சனையில போய் உட்கார்ந்துக்கிட்டு, திருப்பி வந்து நீ இந்துவா முஸ்லீமா, அதனால நான் இந்துன்ற ஒரு காரணத்துக்காக நான் உன்னை சுடுவேன். இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எதற்காக கொல்றாங்க அப்படின்றது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறதே ஒரு ராணுவ கட்டமைப்பா வைத்துக்கொண்டு செயல்படுத்துது அப்படின்றதுதான் நம்ம வந்து ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாதிக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, 2 நாட்டுல இருக்க அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க, இஸ்லாமிய மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள். ஏன்னா அவங்கதான் வந்து இதை வந்து ஒரு மோடஸ் ஆப்பராண்டியா வச்சுக்கிட்டு, சோ இதே ஒரு விஷயத்த வந்து ஒரு எவ்வளவு வருஷமா ஓடும், கிட்டத்தட்ட தசாப்தங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு 100 ஆண்டு காலம். அதாவது 2025 இல்ல, 2047 இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு கொண்டு போறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. சோ 2047 இவங்க இதே தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அஜெண்டான்றது வந்து இந்து முஸ்லிம் பிரச்சனையை தான் இவங்க பாகிஸ்தான் வந்து பெருசா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ பாகிஸ்தானோட ஆர்மியோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்மா இல்லைன்னா ஒரு விங்கா தான் தீவிரவாதம், அதுலயும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்கு அப்படின்றதோடைய மற்றும் ஒரு வெளிப்பாடு தான் இந்த 22 ஏப்ரல் 2025 நடந்த சம்பவம். இதுல கொல்றது வேற எந்த காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க? அதுலயும் சுற்றுலா போனவங்களை புடிச்சு கொல்றதுன்றதுக்கு ஒரு மனநிலை வேணும். அந்த மாதிரி ஒரு கேவலமான கோழைத்தனமான மனநிலையை வந்து எல்லாருமே கண்டிக்கணும். இதுல வந்து இந்து முஸ்லிம் சீக்கு அப்புறமா வந்து கிறிஸ்துவர்கள்லாம் கிடையாது. ஒரு ஊரை சுத்தி பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியோட ஜாலியா ஒரு சுற்றுலா சென்று நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும்னு நினைச்சு போன இந்திய நாட்டுல இருந்து போனவங்க, அதாவது இந்தியாவை சார்ந்த டூரிஸ்ட், வெளிநாட்டுல இருந்து வந்து இந்தியா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக வந்தவங்க, இவங்க எல்லாரையும் நிக்க வச்சு அதுலயும் ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது பாயிண்ட் பிளாங்க்ல சுடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து கேவலமான ஒரு மனோநிலை. இதை வந்து யார் செஞ்சாலுமே அது தப்பு. இதுல வந்து ஒரு இந்த மதத்தை சார்ந்தவர் செஞ்சாருன்றதுனால அப்படி எல்லாம் கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த மாதிரி பாயிண்ட் பிளாங்க்ல எக்ஸிகியூஷன் பண்றதுன்றது வந்து ஒரு கோழைத்தனமான அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல்ன்றது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது, தண்டிக்க வேண்டிய விஷயம். வெறும் கண்டனம் மாத்திரம் கிடையாது. இதை வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, சர்வதேச அமைப்புகள்லாம் பார்த்து இதை வந்து தண்டிக்கப்பட வேண்டிய நிகழ்வு இது. வெறும் கண்டனம் மாத்திரம் பத்தாது. இதுல யாரெல்லாம் பின்புலத்துல இருக்காங்க, இந்த 4 பேருன்றவங்க இந்த 4 பேர் மாத்திரம் கிடையாது. இவங்க வந்து இந்த பொம்மலாட்டத்துல வந்து இந்த பொம்மைங்க மாத்திரம் தான் இந்த 4 பேர். இவங்களுடைய கயிறு வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கலாம்,
பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொம்மைகளோட கயிறு வேற இடத்துல இருக்கலாம். ஆனா இந்த 4 பொம்மைகள் முதல்ல எலிமினேட் பண்ணணும். சோ இல்ல அவங்க சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு எதுக்காக இதை பண்ணீங்கன்றதுக்கான விஷயம் வேணும், ஜஸ்டிஸ் வேணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம நாம வந்து அடுத்த நகர்வுக்கு நம்ம போகவே முடியாது, போகவும் கூடாது. அதுலயும் பாரத பிரதமர் பண்ண மாட்டாருன்னு நான் இல்ல இந்த இடத்துல ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா வந்து கணவரை கொன்னுட்டீங்களே என்னையும் கொன்னுடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கெஞ்சி இருக்காங்க. அதற்கு நான் உங்களை கொல்ல மாட்டேன், நீங்க போய் உங்க மோடி கிட்ட போய் சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு, நான் கொல்ல மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி இருக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு வந்து இப்ப பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்ல அந்த அரசுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா? இல்ல அவர் சொன்ன அதாவது அந்த இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு மாத்திரம் தெரியுது. அதாவது இது வெரி பிளான்ட் எக்ஸிகியூஷன். இது வந்து ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்ற ஒரு கையில கன் இருக்கு நான் போய் பண்றேன் அப்படி கிடையாது. இது வந்து பிளான்ட் எக்ஸிகியூஷன். இதை ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இன்னொரு செய்திகளும் நம்மளுக்கு வருது. என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் போறதா ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளான் கேன்சல் ஆயிருச்சு. அந்த அவருக்காக அவர் அந்த பயணத்தை ஒட்டி அமைக்கப்பட்ட தாக்குதலான்னு தெரியாது. ஆனா இது வந்து ஒரு பக்கா பிளான் பண்ணி இதை வந்து இந்த மாதிரிதான் செயல்படுத்தணும்னு சொல்லி செயல்படுத்துறதுனால்தான் அந்த வார்த்தை வருது. சோ ஜெனரலா ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது, பயங்கரவாத தாக்குதல் எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷனுடைய மனதை உடைப்பதற்காக தான் இருக்கு. அதாவது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தான் மெயின். டெரரிசம்னால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் உலகத்துல எந்த நாட்டுக்கும் வந்ததே கிடையாது. சோ டெரரிசம்னால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய மக்களுடைய இந்த மனதோடைய தைரியம் இருக்குல்ல, மன உறுதியை உடைப்பதற்காக மட்டுமே தான் ஒரு தீவிரவாத தாக்குதல் எந்த இடத்துலயும் நடக்கும். சோ அதுல ஒரு படி மேல போய் உன்னுடைய நாட்டோடைய பிரதமர் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு தென்னாவட்டு இருக்கு அப்படின்னா அவனை எப்படி டீல் பண்ணணும்ன்றது நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 2011 வருஷம் இந்த ராணா அப்படின்ற ஆளை இங்க கூட்டிட்டு வந்து இப்ப விசாரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆளு ஒரு பாகிஸ்தான்காரரு, பாகிஸ்தான்ல இருந்து டாக்டரு, அப்புறமா அங்கிருந்து கனடா போயிட்டு கனடாவுடைய குடியுரிமை பெற்றேன்னு சொல்லிட்டு கனடாவோட சிட்டிசன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அதுல இருந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகி யூஎஸ்ல இருக்க கோர்ட்ல வந்து ட்ரை பண்ணி ஜெயில இருந்தாரு. அப்புறம் அங்க இருந்து இதெல்லாம் பத்தாது, நீ என் ஊருக்கு கொண்டு வந்து நான் தண்டனை கொடுக்குறேன். 2011 வருஷம் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போது சொன்னது என்னன்னா, ராணா வந்து சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத அப்போ சொல்றாரு. இப்ப 2011 வருஷம். அப்போ அவர் பிரதமர் கிடையாது, பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது. செப்டம்பர் மாசம் 2013 தான் அவர் பிரதமர் வேட்பாளரே ஆனார். அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, இவனை தண்டிக்கணும், இவனை கொண்டு வரணும். இது 2025 கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து அவர் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு செஞ்சிருக்கிறார். மோடி நெவர் ஃபர்கெட்ஸ் அண்ட் தென் இந்தியா நெவர் ஃபர்கிவ்ஸ் ஃபார் எனிதிங். எத்தனை தடவை வந்து நீங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும், எத்தனை தடவை நீங்க இந்த மாதிரி கோழைத்தனமான தாக்குதல் பண்ணாலும், இதுல வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது அதாவது எவ்வளவுக்கு அவ்வளவு அட்டாக்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2018 வருஷத்துல இருந்து 2024 வருடம் வரை எந்த அளவுக்கு வந்து அதாவது அந்த அந்த ஆர்டிகல் 370 இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வி வச்சிட விரும்புறேன். அதாவது பாடி கேமரா பொருத்திட்டு வந்தாங்க, தலையில பாடியில கேமரா இருந்தது, அவங்க லைவா எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து கேமரால படம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமான ஒரு நார்மல் தாக்குதல்ல இதெல்லாம் பண்ணுவாங்களா? எந்த ஒரு தீவிரவாத அப்ப நீங்க வேற யாராவது இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானை தாண்டியும் வேற இருக்குமோ அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நிஜமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா யார் இந்த வளையத்துக்குள்ள, சந்தேக வளையத்துக்குள்ள வர்ற அளவுல இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் முதல் விஷயம், அதாவது என்னுடைய லெவலுக்கான ஆளுங்களோட தான் நான் சண்டை போட முடியும். இது வந்து எல்லா சண்டைக்குமான பொதுவான ஒரு மனோநிலை. இப்ப என் லெவலுக்கு என்ன இருக்கோ அந்த லெவல்ல என்னோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஜெனரலான ஒரு சோ அப்ப என்னோட வெயிட்டை மீறி நான் ஒரு பஞ்ச் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் இருக்கணும், இல்லாம நான் பஞ்ச் பண்ண முடியாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு 2 பக்கத்துல இருந்து உதவி கிடைக்கின்றது. ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகள், இன்னொரு பக்கம் சைனா. ஏன்னா அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பே வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வாஸ் இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட். இதை நான் சொல்றதுக்கு எந்த ஒரு ரிமார்க்ஸும் கிடையாது. சோ இந்த ஃபெயில்டு ஸ்டேட் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு 2 பக்கத்துல இருந்து உதவி. முன்னாடி 3 பக்கத்துல இருந்து வந்தது. ஒண்ணு சவுதி அரேபியா மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பக்கத்துல இருந்து இருந்தது.
ஆனா இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு ஏற கட்டிட்டாங்க. இவங்க பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட சேர்ந்தா நம்மளுக்கும் பிரச்சனை, மதத்தை வந்து தப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா தான் இஸ்லாமோட கிராடல், அதாவது அந்த தொட்டில் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நாடே வந்து பாகிஸ்தானை வந்து எங்க வைக்கணுமோ வச்சாச்சு. சோ அப்ப மிச்சம் இருக்கிற 2 பக்கங்கள் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி. ஏன்னா இவங்க தான் கிரியேட் பண்ணதே வெஸ்டர்ன் கண்ட்ரி தான். யூகே தான் பாகிஸ்தானை கிரியேட் பண்ணது. ஓகேவா? யூகே தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பிரச்சனையும் கிரியேட் பண்ணது. யூகே யூஎஸ் தான் சேர்ந்து கிரியேட் பண்ணாங்க. 1971 பங்களாதேஷ் இஷ்யூவும் கிரியேட் பண்ணது பாகிஸ்தான் பின்பா பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இன்னைக்கு வேணா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவ்வளவு பேச்சு பேசலாம், இவ்வளவு சர்மான்ஸ் கொடுக்கலாம். ஆனா இதற்கு முன்னால் 1971 பாகிஸ்தான் பக்கம் இவங்க நின்னாங்க. அப்போது பங்களாதேஷ் பக்கத்துல இருந்து எந்த அளவுக்கு ஒரு ஜெனசைடே நடத்தினாங்க பாகிஸ்தான். சோ அப்படி இருக்கும்போது அப்போ ஜெனசைடு நடந்த பக்கத்துல அமெரிக்காவும் ஐக்கிய ராஜ்யம் அதாவது யூகேவும் நின்னாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் சைனா. சோ அந்த இடத்த ரீஃபில் பண்றதுக்காக சைனா வந்துட்டாங்க. சோ இந்த 2 நாடுகளுமே 2 பக்கமும் சேர்ந்துதான் பாகிஸ்தானை இவ்வளவு நாள் வாழ வச்சுட்டு இருக்காங்க. அந்த வாழ வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்தியாவை கவுண்டர் பண்ணலாம், இந்த பிராந்தியத்தோட கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட இருக்கணும்னு அமெரிக்காவும் விரும்புது, சைனாவும் விரும்புது. சோ அதனாலதான் பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இஸ் அ மேஜர் நான் நேட்டோ அலை. சோ நேட்டோவுடைய நேசன் நாடு, பெரிய மேஜர் நேசன் நாடு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்தானத்தை வச்சிருக்கு. அபோடாபாத்ல பாகிஸ்தான்ல தான் உலகத்தில் முக்கிய குற்றவாளி, அதாவது பிரகடனப்படுத்தப்பட்ட ஒசாமா பின் லாடன் அந்த ஊர்ல 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்தது. சோ அந்த 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல தான் இருந்தான் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா பாகிஸ்தான் மீது எந்த அளவுக்கு சாங்ஷன்ஸ் போட்டாங்க, அமெரிக்காவுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, அதற்கப்புறமா இந்தியா மீது வைக்கப்பட்ட சாங்ஷன்ஸ் பயம் கொடுத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. பாகிஸ்தானுக்கு ஏன் சாங்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் கூட பயம் இல்லை? ஏன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும் தன்னை மேல் சாங்ஷன்ஸ் போட மாட்டாங்கன்னு தெரியும். சோ அமெரிக்கா வந்து தன்னுடைய செர்மான்ஸை பாகிஸ்தான் பக்கத்துல முதல்ல திருப்பி பாகிஸ்தான முதல்ல கட்டுப்படுத்திட்ட பிறகு இந்தியா கிட்ட வந்து என்ன சொல்லணும்னு சொல்றேன். இப்ப வந்து ஆர்ம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கா, அது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கான்னா அது இந்த காலம் கிடையாது. இந்தியா வந்து வேற ஒரு லீகுக்கு மூவ் ஆயிடுச்சு. சோ ரஷ்யா உதவி பண்ண வரும் அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் நம்பிக்கை வரும் தைரியம் இருக்குன்னா, இஸ்ரேலும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறது, ரஷ்யாவும் ஒரு பிரச்சனையில இருக்கிறது. அதை மீறி இப்ப இந்தியாவுக்கு உதவி செய்யறதுக்கு வேற எந்த நாடுகள்லாம் இருக்குன்ற செல்ஃப் டெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் நம்மளுக்கு இது. ஏன்னா இனி வரைக்கும் நேபாளத்துடைய பிரதமர் வந்து நம்மளுக்கு இது ஆதரவு தெரிவித்திருக்கிறார், கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடைய தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார், அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் இங்கதான் இருக்காரு, நாங்க கூட இருக்கோம்னு சொல்றேன். ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இனி என்ன வேணா செய்ய நான் பாத்துக்கிறேன், கூட இருக்கேன்னு சொல்றேன். இஸ்ரேல் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி நீ பண்ணுப்பா நான் பாக்குறேன், கூட உங்களோட ஆதரவு ஆதரவு உங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரும் கண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. சைனாவுடைய அம்பாசிடர் சொல்லி கண்டிக்கிறோம். என்னதான் கண்டிக்கிறீங்க? அததான் சொல்றேன். இப்ப அந்த கண்டனம்ன்றது வந்து அந்த ட்வீட்டை நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்தியா அப்படின்ற மென்ஷனே இல்லை. சோ இந்த இடத்துல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு சைனாவோட அம்பாசிடர் தெரிவிக்கிறார். ஆஸ்திரேலியாவோட பிரதமரோட ட்வீட்டும் அப்படிதான் இருக்கு. அதாவது மொட்டை தாத்தா குட்டையில வந்தாரு. எந்த மொட்டை தாத்தா எந்த குட்டையில எந்த மணிக்கு வந்தாரு ஒரே இடத்துல கூட மென்ஷன் இல்லை. காஷ்மீர்ல நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் கண்டிக்கிறோம். அது அந்த காஷ்மீர் வந்து எந்த இடத்துல இருக்கு, அந்த காஷ்மீர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, சோ யார் கண்ட்ரோல்ல இருந்து இருக்கணும், இதெல்லாம் பத்தி எதுவுமே மென்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு. மேற்கத்திய நாடுகள் இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுடைய அவங்களுடைய சர்ச் இன்ஜின்ஸ்ல அவங்களுடைய மேப்ஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ஐபி அட்ரஸ்ல இருந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய மேப் பாகிஸ்தான் காஷ்மீரோட சேர்ந்துதான் வருது. ஆனா இந்தியாவோட மேப் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட பகுதி தானே, ஒருங்கிணைந்த பகுதி. நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் நடுநிலையா இருந்து பதில் சொல்றீங்க தானே. அந்த மேப்பை ஏன் நீங்க கரெக்ட் பண்ணாம இருக்கீங்க? சோ உங்களுக்கு வந்து அது வேணும். பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவு இன்டைரக்டா, நீங்க டைரக்டா சொல்லலனாலும் இன்டைரக்டா ஒரு பக்கம் குழந்தைய கிள்ளுவீங்க, இன்னொரு பக்கம் தொட்டில் ஆட்டுவீங்க. அதனால எந்த பக்கமும் பிரச்சனை, சைனா பக்கமும் பிரச்சனை இருக்கு. சோ இதனால நம்ம டைரக்டா போய் சண்டை போடுறதுக்கு முன்னாடி யார் நம்ம கூட இருக்காங்கன்னு தெரியாம நம்ம போய் சண்டைக்கு போட முடியாது. சோ ரஷ்யா வருவாங்க அப்படின்னா ரஷ்யா வருவாங்க, ஆனா அவங்களுக்குமே பிரச்சனை இருக்கு. இஸ்ரேல் வருவாங்களான்னா இஸ்ரேல் வருவாங்க, ஆனா அவங்களுக்குமே பிரச்சனை இருக்கு. இல்ல இப்ப 370வது பிரிவு ரத்து,
அதே மாதிரி நாங்க பிஓகேவை கண்டிப்பா மீட்போம் இப்படி தொடர்ச்சியா சொன்னது, அதே நேரத்துல பேச்சுவார்த்தை அப்படின்ற ப்ராசஸே நிறுத்தினது, நாங்க வரல, எங்களுக்கு சரிப்பட்டு வரல, பயங்கரவாதத்தை அங்கிருந்து வேரோடு அகற்ற வர நாங்க பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம்னு சொன்னது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து சொன்னாங்க. மத்திய அரசோட ஸ்டாண்டா இருந்தது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். சோ இது வந்து ஒருவேளை சரியாக கையாளப்படவில்லையா, பாகிஸ்தானை சரியாக கையாளவில்லையா மத்திய அரசு? இதுதான் இப்படிதான் கையாளணும். இதை விட இன்னும் மோசமா கையாள வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. நான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தையே சொல்றேன். நேற்றுக்கு பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியில இருந்து ஜடா நகரத்துக்கு போறார், சவுதி அரேபியாவுக்கு போறார். சவுதி அரேபியா போகும்போது அவருடைய பிளைட் வந்து பாகிஸ்தான் வான்பரப்பு வழியா தான் போச்சு. ஓகேவா? அங்க போய் இறங்கினாரு. இறங்கி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு முகமது பின் சல்மான் கூட. அதாவது இஸ்லாம் மதத்தோட தோற்றுவிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல அந்த இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்லாமோடைய கிராடலோடைய அந்த கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கண்ட்ரியோட பேச்சுவார்த்தை. அங்க இருக்கும் போது இந்த அட்டாக் நடக்குது. நடந்த உடனே அவர் திரும்பி எந்த வழியில வராருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆஸ்பெக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு குஜராத்ல இருந்து குஜராத் வழியா வராரு. சோ ஏன் இதை அவாய்ட் பண்ணும்? இதே நரேந்திர மோடி அவர்கள் 2015 வருடம் நவாஸ் ஷெரீப் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று பாதி வழியில, அதாவது வான் வழியில ஒரு மீட்டிங் போயிட்டு வராரு, வர வழியில வான்வெளியில பாதி வழியில பிளைட்டை திருப்பிடா பாகிஸ்தான் பக்கமா திருப்புன்னு சொல்லி பாகிஸ்தான் வழியா போயிட்டு இருக்கும் போது பாகிஸ்தானோட ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல கேட்டு, நான் இறங்கட்டுமா, வந்து உங்க பிரதமரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து பேசலாமா, உங்க பிரதமர் கேளுங்கன்னு சொன்னோடனே இறங்குங்கன்னு உடனே அஜித் குமார் தோவல் அவர்களுக்கு முதல் தடவை விசாவோட போனாருன்னு கூட சொல்லுவாங்க அந்த டைம்ல. சோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ண ஒரு பாரத பிரதமரை பார்த்து இன்னைக்கு இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறதுன்றது வெரி அன்பார்ச்சுனேட். அதாவது நான் சொல்றது பொது வெளியில சோசியல் மீடியால பேசுறது தப்பு. இது ரெண்டாவது விஷயம். அவர் பிரதம மந்திரி ஆவறதுக்கு முன்னாடி 2014 மே மாசம் 28 அவர் 26 அவர் பிரதம மந்திரியா பதவி எடுத்துக்கிற அன்னைக்கு நவாஸ் ஷெரீப் இங்க இருக்கிறார். ஓகேவா? அதாவது எந்த நாட்டோடைய எதிரி இன்னைக்கு பேச மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டே தான் இவர் பதவி இருக்கிறார். இவங்க எல்லாம் எனக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்தவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது பேசி பேசி கடைசியில வந்து ஊறி அப்புறமா வந்து இப்ப இங்க வந்து நிற்போம், இது என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து நிக்க போறது இல்லைன்ட்டு. அதனாலதான் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுனாலதான் பேச்சுவார்த்தை நிறுத்தினாங்க. பேசி சரி ஓகே பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல 75 வருடங்களாக, இல்ல 70 வருடங்களாக, இல்ல 65 வருடங்களா பேசணும்ல. பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாகிஸ்தானோட பேசுறதுன்றது செவுத்தோட பேசுற மாதிரி. ஏன்னா அவங்க எங்க போனாலும் திருப்பி அங்கதான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களோட ஆர்மி வந்து இட்ஸ் இன்கம்பீட்டன்ட் ஆர்மி. சோ ஆர்மியால ஜெயிக்கவே முடியாது. சோ அப்ப அது ஆர்மியை பீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? தே வில் ஹாவ் கிராஸ் பார்டர் டெரரிசம் தான் அவங்களுடைய மெயின் டூல். அதை வச்சுதான் அவங்க ஆடுவாங்க. சோ அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்தியாவுக்குள்ள உள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ இப்ப நம்மளுக்குள்ள நம்ம அடிச்சுக்கோம். இது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் கீழே வரும். சோ இப்ப இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல பக்கத்து நாட்டுல இருந்து எதிரி நாட்டுல இருந்து உலகத்துல சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சோ இப்படி ஒரு நியூஸ் பெடலிங் வரும். சோ வார்ஃபேர்ன்றது டைரக்ட் வார்ஃபேர் பாகிஸ்தான் இந்தியாவோட போரிட்டு ஜெயிக்கவே முடியாது. சோ இந்த மாதிரி கவர்ட் ஆபரேஷன், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முதல் டூலா வச்சுக்கிட்டு, இரண்டாவது டூலா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒருத்தருக்கு எதிராக நிக்க வைப்பாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இப்ப நம்ம இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதை ஹேண்டில் பண்ணி நம்ம பாரதத்தை மீட்டு எடுத்துட்டு வரதே பெரிய பிரச்சனையா போயிருக்கு. சோ பாகிஸ்தான்ல இருக்க முஸ்லிம்ஸ் முதல்ல வந்து சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற அதுக்குள்ள போகணும். அவங்க அங்க நிம்மதியா இல்லைன்றதுனால ஒவ்வொரு நாட்டிலையும் சவுதி அரேபியா சொல்றாங்க, எங்க ஊர்ல பிச்சைக்காரங்க எல்லாம் பாதி ஆளுங்க பாகிஸ்தான்காரங்க தான், முக்கால்வாசி பேர் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு யாரால ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. திருப்பி கூட அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி விசாவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ உம்ராக்கு வரீனா விசா வாங்கி ரிட்டர்ன் டிக்கெட் காமிச்சிட்டு வா, வந்தீங்கன்னா நீ உம்ரா முடிச்ச உடனே நான் உன்னை பிளைட் ஏற்றி விடுறேன், நீ போய் இறங்கு உங்க ஊர்ல. இந்த ஊர்ல இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த இருக்கிற முஸ்லிம்ஸ் நடத்துறாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு நாம பாரத பிரதமர் போய் விசாவை எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. 170,000, அதாவது 1,70,000 பேருக்கு விசா கொடுங்க இந்த ஹஜ் பயணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்ப. சோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமே தவிர, இப்ப பாரத பிரதமர் வந்து கரெக்டா கையாண்டாரானா கரெக்டா தான் கையாளுறாரு. இஸ்லாமிக் வேர்ல்டு அவரோட இருக்கு இப்ப. அதாவது ஒரு நாடு வந்து இவரை பத்தி காழ்ப்புணர்ச்சியோட பேசுறது கிடையாது. இஸ்லாமிய உலகம் என்ன சொல்லுது நரேந்திர மோடியை பத்தி அப்படின்னு தான் சொல்லணும். நரேந்திர மோடி சரியா கையாண்டாரா பாகிஸ்தானா? பாகிஸ்தானை இதை விட கேவலமா மற்ற நாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கு.
IMF இல்லைன்னா பாகிஸ்தான் என்னைக்கோ ஊந்து போயிடும். அதை வச்சுதான் இவங்க அங்க இருந்து வாங்குங்க, எல்லா ஊர்ல இருந்து வாங்குற பணத்தை வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்தியாவோட எதிர்ப்புனாலதான் நான் உள்ள உள்கட்டமைப்பு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஊர் மக்களை திசை திருப்பணும். பாகிஸ்தான் உள்ள இருக்கிற அந்த எல்லா ஊர்லயும் அப்பாவி மக்கள் இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் இன்டாக்டினேட் பண்ணி ஒரு செட் இருந்ததுனாலும் அப்பாவி மக்கள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. பாகிஸ்தான்லயும் அப்பாவி மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள திசை திருப்பதுக்கு பாரு, இந்தியா வந்து நம்மள வந்து சர்வதேச இதுல வந்து நம்மள கார்னர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் ஃபெயில் ஆச்சு. ஆல்ரெடி அவங்க ஊத்தி மூணு நாடு, ஆல்ரெடி தே ஆர் ஃபெயில்டு ஸ்டேட். ஓகேவா? இதை விட ஃபெயில்டு ஸ்டேட்டா பெகர் பவுலோட தான் எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு தே ஆர் திங்கிங் ஃபார் சம் ஆப்ஷன்ஸ். எங்க வந்து அவங்க மக்களை அவங்க ஏமாத்துறதுக்கான ஒரு முயற்சி. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணோம். சம்பவம்ன்றது அவங்களுக்கு, அசம்பவம் நம்மளுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் பண்ணிட்டு இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுச்சுன்னா பாரு, இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுது, இந்தியா வந்து நம்மள அடிக்குது. அதனாலதான் நம்ம அழிஞ்சு போயிட்டோம். நம்ம அழிஞ்சு போனதுக்கு காரணம் இந்தியா. ஏன்னா இவங்களோட எண்ணம் எப்படி தெரியுமா? பாகிஸ்தானுடைய ஆரம்பமே இந்தியாவை 100 துண்டா உடைப்பேன்னு சொல்லி அந்த எண்ணத்துலதான் ஆரம்பிக்கப்பட்ட நாடு. ஓகேவா? அப்படிப்பட்ட நாடு முன்னேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் நல்லா இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்கு. பாகிஸ்தானோட எண்ணமே கேவலமான எண்ணம். இந்தியாவை உடைப்பான்னு ஒரு நாடு உட்காந்துருக்கேன். அதாவது உன் நாட்டுல இருக்கிற மக்களை வளர்ப்பேன். இப்ப நம்ம வந்து பிரிட்ஜ் போடலாமா, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் விடலாமா, புல்லட் ட்ரெயின் போடலாமா நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணணும், அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். சோ இப்படிப்பட்ட எண்ணம் நாடோட இந்த மாதிரி நாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஒரே நிமிஷம், இந்த நாட்டை ஹேண்டில் பண்ணணும்னா இப்போ அடுத்த 3 ஸ்டெப் எடுக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுது. என்னன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்ணுவோம், இண்டஸ் நதி அதாவது சிந்து நதி போறதை வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு முதல் விஷயத்தை எடுக்கிறாங்க. ரெண்டாவது டிப்ளமேட்டிக் சேனலை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுவோம். இதை முன்னாடியே பண்ணிருக்கணும். இதுவே அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, பாரத பிரதமர் சரியா கையாளு, நாம என்ன சொல்றோம், இல்ல இதை முன்னாடியே பண்ணிருக்கேன், அவங்களோட பேசி பிரயோஜனமே இல்ல. கம்ப்ளீட் டிப்ளமேட்டிக் கட் அவுட், கட் பண்ணிட்டு உலக அந்த கோர்ட் இருக்கு இல்லையா, உலகத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் நிக்க வைக்கணும். G20, SCO, அப்புறமா வந்து பிரிக்ஸ், இது எல்லாத்துலயும் இந்தியாவுக்கு நல்ல பேர் இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கமெண்டபிள் பொசிஷன்ல இருக்கும். இந்த எல்லா இடத்துலயும் போயிட்டு இது மாதிரி எனக்கு இது நடந்திருக்கீங்கன்னா பதில் சொல்றேன்னு கேட்கணும். அப்ப அந்த நாடுகள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாக்கணும். ஒழுங்கா மேப்பை கரெக்ட் பண்றதுக்கு வழி சொல்றியா இல்லையான்னு கேட்கணும். இடத்த வெக்கேட் பண்ணி நீ போறியா, இல்ல இடத்த கொடுக்கறதுக்கான என்ன முகாந்திரம் எப்படி எடுக்கணுமோன்றது அதான் பாக்கணுமே தவிர, அதாவது பாரதத்தோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ரீசெண்டா சொன்னது என்னன்னா, காஷ்மீர் இஸ் ஆஃப் த நெகோசியேஷன் டேபிள் அப்படின்னாரு. அதுதான் உண்மை. காஷ்மீரை பத்தி நீங்க எவ்வளவு நாள் பேசுவீங்க? உங்க சைடு காஷ்மீர் இஸ் ஃபெயில்டு போன், எங்க சைடு காஷ்மீர் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இவ்வளவு சுற்றுலா பயணிகளை அட்ராக்ட் பண்ணிருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல. உண்மையிலே சொல்ல போனா இந்த இஸ்லாம், அதாவது இந்து முஸ்லீம் விளையாடிட்டே இருக்கும் இல்லையா, இப்ப அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்காங்களா காஷ்மீர்ல, அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா இல்லையா? லாஸ்ட் 6 இயர்ஸ்ல இவ்வளவு பேர் இங்க இருந்து போறாங்கல்ல டூரிஸ்ட்னு, அவங்க எங்க போய் தங்குறாங்க, எங்க சாப்பிடுறாங்க, என்ன பொருள் வாங்குறாங்க, என்ன மெமரிஸ் எடுத்துட்டு வராங்க, இதெல்லாம் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு, அங்க இஸ்லாம் தான் மெஜாரிட்டி ரிலிஜன் வச்சுப்போம், அதான் மெஜாரிட்டி ரிலிஜன். அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைச்சதா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததா இல்லையா? இப்ப யாருக்கு எடுக்கிறது இது? பாரத பிரதமருடைய இதுவா இது? சோ வெளிநாட்டுல இருந்து பக்கத்து நாட்டுல இருந்து வந்து இந்த நாடுடைய வளர்ச்சி, அந்த பகுதி வளர்ச்சி பிடிக்கல, இந்த இடத்துல இருந்து டூரிசம் போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்றான். சோ அதுதான் இங்க பிரச்சனையே தவிர, இதை தடுத்து நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் தனிமைப்படுத்த வேண்டுமா? தனிமைப்படுத்த வேண்டும். போருக்கு டைரக்டா இப்ப போக முடியுமானா போருக்கு டைரக்டா போக முடியாது. ஏன்னா நம்ம கூட யார் இருக்கான்னு தெரியணும், நம்ம கிட்ட மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கணும், சப்ளை செயின் பார்க்கணும். சோ நம்மளோட அதாவது இது வரைக்கும் 1945 அப்புறமா நடந்த எல்லா போருமே 1 vs 1 அப்படின்னு இருக்குது. மினி vs 1 இல்லைன்னா மினி vs மெனின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட், யுக்ரைன் வார் முதற்கொண்டு காசா கான்ஃபிளிக்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து மெனி vs 1 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ அப்ப உதவி நம்மளுக்கு வேணும். நம்மளோட சப்ளை செயின் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகல. சோ இட் வில் ஹேப்பன். ஆனா அதுக்கு முன்னாடி டிப்ளமேட்டிக் சேனல்ல என்னென்னலாம் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்றதுக்கு பண்ணணும். பாகிஸ்தானை கேப்சுலேட் பண்ணணும் வித்வுட் ஃபயரிங் அ புல்லட். அதுக்கு என்னவோ எக்கனாமிக்கலி அவங்களை எப்படி சைலன்ஸ் பண்ணணும், அவங்க ஸ்ட்ராங்குலேட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ அதான் இப்ப பாரத பிரதமர் எடுத்திருக்கிறார். அதே நேரத்துல இந்திய உளவுத்துறை வந்து ஒரு தோல்வி அடைந்திருக்கிறதா? ஏன்னா புல்வாமா தாக்குதல்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து கூட நம்ம இன்னும்
ஒரு பாடம் கத்துக்கல. ஏன்னா திட்டமிடப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அது பத்தியான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஏப்ரல் 11 வந்து பிரதமரோட பயணம் வந்து போறதா இருந்தது, அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கான காரணம் சொல்லப்படல. சோ உளவுத்துறையிலும் ஏதாவது வந்து ஒரு தோல்வி இருக்கிறதா? அதோட செயல்பாடுகள் இன்னமும் வந்து அவங்களை வந்து சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா? செம்மைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அது எப்படி பார்க்கறீங்க? 2-3 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து காஷ்மீர் வந்து ஒரு சூடான ஒரு வெயில் காலத்தை எதிர்பார்க்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. போன வாரம் சொல்லியிருக்காங்க, சொல்லாமலாம் இல்ல. அப்ப உளவுத்துறையோட வேலை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பொதுமக்கள் நம்ம வந்து எல்லா சைட்லயும் வந்து ரைட்டு லெப்ட் சென்டர் எல்லா விங்கு போராளிகளும் என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அஜித்குமார் தோவல் அவர்கள் மனிதன் படத்துல ரஜினிகாந்த் மாதிரி எல்லா உடம்புல குண்டெல்லாம் போட்டு நெத்தியில ஒரு கயிறு கட்டின்னு ஒரு கண் எடுத்துட்டு போய் அதெல்லாம் நடக்காது. உளவு அப்படிங்கிறது உளவு சொல்லதான் முடியும். இந்த இடத்துல பிரச்சனை வரும், பிரச்சனை வரலாம், பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சூடான வெயில் காலங்களை எதிர்பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வெயில் காலங்களும் சொல்லல, இந்த வெயில் காலங்களும் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, பிரச்சனை வரப்போது சூதானமா இருந்துக்கோங்கன்ட்டு. அதை வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து 2 பக்கமும் இருக்கு. ஸோ ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாமே சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் மீறி ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா, உளவுத்துறை ஒரு இடத்துல ஒரு தப்பு அப்படின்றது வந்து டோட்டல் அட்டர் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. 25 பேர் 27 பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கான கண்டனங்கள், அதற்கான வருத்தங்கள் எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை முன்னாடியே சொல்லியிருக்காங்க, உளவுத்துறையோட ஃபெயிலியர்னு எடுத்துக்க முடியும். உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் தெரியும். இவ்வளவோ சக்சஸ் இருக்கும். இது இப்ப நான் சொல்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா, போன வாரம் அதுக்கு முன்னாடி ஏதாவது உளவு கொடுத்துருக்கலாம். அது சக்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான், உளவுத்துறை இஸ் நோன் பை த ஃபெயிலியர்ஸ். அவ்வளவுதான். பாதுகாப்பு குறைபாடு சில காரணங்களால் இருக்கு. அதை இப்ப நான் பொது வேலையில சொல்ல முடியாது. அதற்கான காரணங்கள் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக்ல இருக்கு. சோ அது வந்து எப்ப சரியாதோ அப்பதான் அந்த பாதுகாப்பு குறைபாடு எல்லாம் சரியாகும். நான் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்திரம் நான் சொல்றேன். 2018ஆம் ஆண்டு லா அண்ட் ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் மாத்திரம் ஆர்கனைஸ்டு ஸ்டோன் பெல்டிங், அதாவது கல் எறிதல் அப்படின்ற வந்து ஒரு மோடஸ் ஆபரண்டியா வச்சிருந்தாங்க. அது எத்தனை இன்சிடென்ட் நடந்ததுன்னா 1300 இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஒரு வருஷத்துல மாத்திரம். அதாவது ஆர்டிகல் 370 முன்னாடி 2024 ஜூலை 15ஆம் தேதி வரை ஒண்ணு கூட நடக்கலாம். ஓகே, எத்தனை என்கவுண்டர் நடந்தது, ஸ்பெஷல் ஆபரேஷன் சர்ச் ஆபரேஷன்ஸ் எத்தனை நடந்தது? 228 டெரரிஸ்ட் இனிஷியேட்டட் இன்சிடென்ட் நடந்தது. 2024 11 என்கவுண்டர் 189 2018. 2024 21 செக்யூரிட்டி பர்சனல் 100 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க 2018. அது வந்து 10 பேரா குறைஞ்சிருக்குது, கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருக்குது 2024. சோ சிவிலியன்ஸ் 55-10. சோ இப்ப இது எல்லாத்துக்கும், அதாவது ஆர்டிகல் 370 தூக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு டைம் போய் ஆர்டிகல் 370 தூக்கி இந்த எல்லா கிரைம்ஸையும் குறைச்சி கொண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஆனா எலெக்ஷனுக்கு நாம ரெடியா இல்லையா அப்படின்றத உள்துறை அமைச்சர்கிட்ட நம்ம கேட்டிருக்கணும். உள்துறை அமைச்சர், அதாவது உள்துறை அமைச்சகமோட கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாடும் இல்லை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு குறைபாடுன்றது இப்ப இவ்வளவு 4 வருஷமா இல்லாத, 5 வருடங்களா இல்லாத ஒரு குறைபாடு திடீர்னு எப்படி வருது அப்படின்னா, அதுக்கான என்ன சொல்றதுன்னா ரிசர்ச் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம முன்னே எடுத்துக்க வேண்டியதுதான். சோ அப்படிதான் எடுத்துக்கணும். ஆனா நாம சொல்ற மாதிரி மொத்த உளவுத்துறையுமே ஃபெயிலியர் அப்படி எடுத்துக்க முடியாது. உளவுத்துறை அதோடைய வேலை, அதாவது ஒரே ஒரு ஃபெயிலியர்னாலும் அதான் ஃபெயிலியர், அது மாத்திரம் தான் வெளில தெரியும். கிட்டத்தட்ட 99.99% சக்சஸ் இருக்கும். அது உளவுத்துறையோட சக்சஸ் வெளியில தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க தாக்குதல் வரதா இருந்தது, அதை நாங்க முறியடிச்சு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம்னு செய்திகள் வராது. ஆனா என்னைக்காவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா அந்த மிஸ் ஆனதுதான் இது. ஆனா பாகிஸ்தான் கிட்ட நம்மளுக்கு த்ரெட் இருக்கு, இனிமேல் இருக்குமா? இருக்கும். பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இருக்கும் வரை நம்மளுக்கு அதற்கான த்ரெட்ஸ் என்னைக்குமே இருக்கும். நம்ம என்னைக்குமே அது ரெடியா தான் இருக்கணும். இது மாற்று கருத்தே கிடையாது. பொருளாதாரத்துல அவர்களை பலவீனப்படுத்தணும்னு சொல்றீங்க, பல நாடுகள் இணைந்து. இது வந்து பிராக்டிக்கலா சாத்தியமா? ஏன்னா அவர்களுக்கு உதவி புரியறதுக்கும் நாடுகள் இருக்காங்கன்றதையும் நீங்க சொல்றீங்க. அப்ப பொருளாதாரத்துல பலவீனப்படுத்தணும் அப்படின்றது வந்து நம்ம தனியா மட்டுமே இது சாத்தியமா? இல்ல பிற நாடுகள்னா யார் இணைவாங்க? இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளா?
இப்ப நீங்க ரஷ்யாவுக்கு எதிராக 20,000 சாங்ஷன்ஸ் போட முடியுதுல அமெரிக்காவால. ரஷ்யாவுக்கு எதிராக 20,000 சாங்ஷன்ஸ் போடுறாங்கல்ல. ஸ்விஃப்ட் சிஸ்டம்ல இருந்து ரஷ்யாவை தூக்குறாங்கல்ல. எந்த நாடுமே ரஷ்யாவோட அண்ணன் தண்ணி புறங்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. பாகிஸ்தானோட மாத்திரம் ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கீங்க, பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கீங்க. ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணுது, அதனால நீங்க வந்து சாங்ஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கீங்க. ஓகேவா? அது வந்து அவங்க நாட்டுடைய உள்நாட்டு விவகாரம், அது ரெண்டு நாட்டுக்குள்ளும், அது பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே இவங்க போறதே தப்பு. இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஒரு பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்றது ஒரு மாடஸ் ஆப்பரண்டியா வச்சிருக்காங்க 80 வருஷமா. இந்த நாட்டு மேல நீங்க சாங்ஷன் போடாம எந்த நாட்டு மேல சாங்ஷன் போட போறீங்க? எவ்வளவு நாள் நீங்க உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கு? சைனா வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து அமெரிக்கா என் மேல இது டாரிஃப் வார் போடுறான், எனக்கு சப்போர்ட் பண்ணி போன வாரம் முழுக்க கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப நாளைக்கு வந்து இந்தியா வந்து ஐநா சபையில வந்து இது வைக்க போறாங்க, ஒரு இது எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க, கேஸ் கொடுக்க போறாங்க. அந்த கேஸ்ல இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இவங்க 2 பேருமே இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டோ பவருக்குள்ள இருக்க 5 நாடுகள்ல சைனா ஒரு நாடு. இப்ப சைனா எதிர்த்து வாக்களிக்க போதா? சைனா வீட்டோ பண்ணிடுச்சுன்னா அப்ப சைனா வந்து இதுக்கு பின்புலமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப நீங்க டாரிஃப் பார்ல இருந்து உங்களை யூஎஸ் டாரிஃப் பார்ல இருந்து காப்பாத்துறதுக்கு இந்தியா வேணும். ஆனா இந்தியாவை நீ பாகிஸ்தான் மூலமா இந்த மாதிரி அசம்பாவிதம் பண்ணுவீங்க. சோ அப்ப என்ன மாதிரி ஒரு ஆர்டர்ல நம்ம இருக்கோம்? சோ இப்ப இவனை காமிச்சு இவன் பயன்படுத்துவான், இவனை காமிச்சு இவன் பயன்படுத்துவான். 2 பேருக்கு நடுவுல இந்த பயன்படுத்தியே வந்து ஒரு நாட்டை பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா நாடுகளும், வளர்ந்த நாடுகள் சொல்ற நாடுகள்லாம் முயற்சி பண்ணுதான். சோ அப்ப இந்தியா இதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். தவிர நீங்க வந்து பொதுவா வந்து நம்ம பாரத பிரதமருடைய ஸ்டாண்ட் வந்து இட்ஸ் கரெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்து இந்த பக்கமும் சாய முடியாது, இந்த பக்கமும் சாய முடியாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நம்மளோட ஃபோர்ஸ் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஹேஸ் டு வேக் அப். இதுதான் விஷயம். ஐநா இல்லைன்னா ஒரு மிச்சர் சாப்பிடுற, நான் அடிக்கடி சொல்றதுதான், அது வந்து கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. மிச்சர் மாமாவா தான் ஐநா இருக்கு. ஏன்னா வேற எதுவுமே கிடையாது. ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கண்டனம் சொல்லி தெரிவிக்கும், இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்கும், இந்தியாவுக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்கும். இப்ப இது பாகிஸ்தானுக்கு எதிராக எதுவும் பெருசா பேசாது. ஆனா இந்தியா போய் பாகிஸ்தானுக்கு ஒரு எதிராக ஒரு செயல்பாடு பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு எதிராக கடும் கண்டனம். இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சாங்ஷன்ஸ் போடுவாங்க அமெரிக்கா. இதெல்லாம் எவ்வளவு நாள் உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு இதே விஷயத்துல சர்க்குலரா சுத்திட்டு இருக்க போகுது. சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இது வந்து சர்வதேச அளவுல கொண்டு போய் நிக்க வைக்கிறதா ஒரே வழி. அது இப்ப உலகம் வந்து சுருங்கிருச்சு. கோவிடுக்கு அப்புறமா எல்லா நாடுகளும் தன்னுடைய நட்பு நாடுகளை நோக்கி நகர ஆரம்பிச்சு. குளோபல் சவுத் நாடுகள் எல்லாமே வந்து போதும், உங்களோட 2 பக்கம் நாடகம் போதும்ன்றதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சைனாவும் வேணா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வேணான்ற லெவல் போயிட்டாங்க. இப்ப இந்தியாவும் அந்த மாதிரி ஸ்டாண்ட். இந்தியா நான் அலைன்ட் ஃப்ரம் த ஸ்டாண்ட். நேரு அவர்களுடைய பல பாலிசிகளை நம்ம விமர்சித்தாலும் ஒரே ஒரு பாலிசி வந்து ரொம்ப நல்ல பாலிசி, நான் அலைன்மெண்ட். இந்த பக்கமும் வேணா, அந்த பக்கமும் வேணும், நான் தனியா இருந்துக்கிறேன். சோ அப்ப நான் தனியாவே முன்னேறுவேன். சோ ஆத்ம நிர்பரை நோக்கி நம்ம பாரத பிரதமர் நவுந்ததுன்றது கரெக்ட். நம்ம இந்த பக்கமும் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது. சோ இப்போதைக்கு பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறதுக்கு பல நாடுகளோட உதவி தேவை. ஆனா அந்த நாட்டுடைய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களை கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரி நடந்த பிறகு அமெரிக்கா வந்து திருப்பி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அமெரிக்கா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நாட்டு பிரச்சனைக்கும் காரணம் பாகிஸ்தான் தான். ஆனா அந்த நாட்டோடைய 2 ட்வின் டவர் அட்டாக் பண்ணிட்டு அந்த ஆள் ஜாலியா 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்தது பாகிஸ்தான். சோ அந்த நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் நியாயம், நான் சொல்றதுதான் நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சோ இது அந்த நாடு they have to respect it. சோ அத பண்ணி அவங்க மாத்த. இந்தியாவுக்கு மட்டும்தான் ஆபத்தா? பாகிஸ்தானால உலகத்துல இருக்க எல்லா நாடுக்கும் ஆபத்து. இப்ப பாகிஸ்தானுடைய பூர்வக்குடிய, அதாவது 2 பேர் அமெரிக்காவில இருந்து வந்தாங்க இந்த மாசம். ஒருத்தவங்க வந்து உஷா வான்ஸ், அவங்க இந்தியா வம்சாவளி. ராணா அப்படியே அமெரிக்கால இருந்து டிபோர்ட் பண்ணாங்க, பாகிஸ்தான் வம்சாவளி. இவ்வளவுதாங்க நான் சொல்றது. பாகிஸ்தான்ல இருந்து நீ அமெரிக்கா போனாலும் அதே வேலைதான் செய்யற. இந்தியால இருந்து அமெரிக்கா போனா நீ எப்படி வரன்றது வித்தியாசம் இருக்கு. சோ உஷா வான்ஸ் வைஸ் பிரசிடென்டோட வைஃபா, ஒரு ஆளுமை மிக்க ஒரு பதவியில, ஆளுமை மிக்க ஒரு பொறுப்பா, சுந்தர் பிச்சை, சத்யா நடல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருந்து மரியாதைக்குரிய ஸ்தானத்துல திரும்பி வராங்க. பாகிஸ்தான்ல இருந்து நீங்க எந்த நாட்டை போய் செட்டில் ஆனாலும் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. இது ஒரு பொறுப்பான சோத்துக்கு இந்த ஒரு சோறு பாதம், அவ்வளவுதான். இப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து போய் பெரிய ஆளானா அவனும் வந்ததே இல்லை. அப்படி ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் அந்த நாட்டுடைய கட்டுமானமே அப்படிதான். அப்துல் சலாம் ஒருத்தர் இருந்தார், சயின்டிஸ்ட், நம்மளே பேசியிருக்கோம். அவரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் பாகிஸ்தான் நாட்டுக்காரரு, நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அவரோட சமாதியோட கல்லையை உடைச்சிட்டாங்க. அவர் இஸ்லாமியரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கே இருக்கு. சோ இவங்க வந்து மத்த நாட்டுக்கு வந்து மத சார்பின்மை, மதத்தை மரியாதை கொடுக்கறதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு உட்பிரிவை சார்ந்த ஒரு நோபல் பரிசு வாங்கின ஒரு சயின்டிஸ்டோடைய சமாதியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை வச்சு அந்த நாட்டுடைய வளர்ச்சி, அந்த நாட்டுடைய விஞ்ஞானம், அந்த நாட்டுடைய மக்களுடைய எண்ணம் பிரதிபலிக்கிறது. அப்படிதான் நான் பார்த்தேன். கருத்துக்களுக்கு நன்றி சார்.